இப்போ தமிழகத்தில் நிறைய சமுதாய சீர்கேடல்கள், அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாதகள் ஒரு வாழ்க்கை முறை நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பத்மாவதின்னு இருக்காங்கல்ல, இவங்க மட்டும் கலைஞர் ஐயாவோட ஒழுங்காக நல்லா வாழ்ந்து குடும்பம் நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து அவருக்கு மனைவி ஏற்பட்டுருக்கிற வாய்ப்பு கிடையாது. அதாவது இந்த பல்லையாவன முகத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்மாவதி அவர்கள் நிறைய இடங்களில் பிறக்கிறதுனால இவங்க எதை பற்றியுமே கவலைப்பட கிடையாது. இவங்க பாட்டுக்கு பிறப்பாங்க அல்லது இறப்பாங்க, யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கிறது, ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நிலை. அவங்க தான் பல்லையாவனம் அப்படின்னு யாருக்கும் தெரியறதில்ல, தெரியாமல் கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒன்று அவங்க செத்து போயிடுறாங்க, இல்லைனாக்கா விட்டுட்டு புருஷங்காரனை அவாய்ட் பண்ணிவிட்டு டிவோர்ஸோ இல்லைன்னா ஏதோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால் வந்துட்டு பின்னால் வந்துட்டு நிறைய அசிங்கங்கள், நிறைய அவலங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த சமூகம்.